கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாள். கடந்த 2 நாட்களும் கூடார பண்டிகையில் நீங்கள் அநேகர் கலந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் கடந்து வந்தது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கடைசி நாள். காலை குடும்ப ஆசீர்வாத கூட்டம், மாலை கூடார பண்டிகை. இந்த 2 கூடுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ள அன்பாய் அழைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக தெய்வ வார்த்தையை சென்னை ஏசிஏ ஆவடி திருச்சபையின் இன்றைய தலைமை போதகராக இருக்கிற கபிரியல் தாமஸ்ராஜ் அவர்கள் தேவ செய்தி அளித்து ஜெபிக்க இருக்கிறாங்க. மிஸ் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. மாலை கூட்டத்தின் முடிவில் அன்பின் விருந்து நடைபெறும். அதிலும் பங்கு பெறுங்க. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்ம இந்த பூமியில் வாழும் பொழுது நன்மை செய்யணும். ஆனால் நம்ம நன்மை செய்த உடனே அந்த நன்மைக்கேற்ற பலம் நமக்கு உடனே வந்துடுதா? நம்மளுக்கு நன்மை பெறுறவங்க எல்லாம் நமக்கு சாதமாக இருப்பாங்களா? நம் மூலமாக நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்கிறவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா? இல்லை. ஒரு சிலர் இருப்பாங்க நன்றியுள்ளவர்களாக. சிலர் நமக்கு எதிராளிகளாகவே மாறுவார்கள். இப்போ நம்ம சோர்ந்து போயிடுவோம். இனி யாருக்குமே எதுவும் செய்யக்கூடாது, யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதான் அங்கே ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லி வச்சிருக்காரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்கிறது மனிதனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி. நம்ம செய்கிற நன்மைக்கேற்ற பலனை யார் கொடுக்கறது? கர்த்தர். நம்மளுக்கு நன்மை பெறுறாங்கல்ல, அவங்க சிலவில் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம். இன்னொரு வழியாக செய்வார் ஆண்டவர் நமக்கு. அந்த நன்மைக்கு பதிலாக நமக்கு நன்மை செய்யும்படிக்கு வேறொரு ஆளை எழுப்புவார். வேறொரு இடத்துல நமக்கு அர்ப்பணம் நடக்குது. தான் தேவன். அங்கே தான் நடக்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் யாருக்காவது பண உதவியோ வேறு ஏதாவது உதவியை நீங்கள் செய்திருக்கலாம். இன்றைக்கி அவர்களே உங்கள்கிட்ட பேச்சு இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படி பண்ணி ஏமாந்துட்டு நினைக்காதுங்க. நீங்கள் செய்ததன் பலனை வேறு ஏதாவது ஒரு வழியில் இயேசப்பா உங்களை கொண்டு வர போகிறார். சரியா? அதில் தொடர்ந்து இயேசப்பாவை நம்பி நன்மை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. நாங்கள் நன்மை செய்யணும், மனிதன் நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி நன்மை செய்வதற்கு எங்களுக்கு நிற்கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வாழ்க்கையில் நன்மை செய்து தீமை அனுபவித்து சோர்ந்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க. நன்மை செய்வதை விட்டு விடவே கூடாது. தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கட்டும். இந்த நாளில் வியாதிப்பட்டவர்களை நெருப்பு தொட்டு சுகமாக்கும். சமாதானம் இல்லாதவருக்கு சமாதானத்தை கொடும். தேவைகளோடு இருப்பவங்களுக்கு தேவைகளை சந்தித்து கொடும். கடன் பாரத்தோடு இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலையாக்கும். இன்றைய பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காய் மன்றாடுகிறேன். இயேசப்பா அவர்களுக்கு அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.